Good morning to all. How are you, student? I hope you all are good. Now, welcome to our class. Today, we are going to see 8th Standard English Unit 1 Prose The Nose Jewel, written by Chakravarti Rajagopalachari. Dear students, so 8th Standard English நம்ம யூனிட் ஃபஸ்ட்டில் ப்ரோஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நோஸ் ஜுவல் அப்படின்ற ஒரு லெசன் பார்க்க போகிறோம். Now, let's enter into the topic. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு நோஸ் ஜுவல் டாபிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வார்ம் அப் பேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ வார்ம் அப் பேஜ் எது ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஸ்டோரியோட ரிலேட்டடாக இருக்கும். இந்த ஸ்டோரியை வந்து லைட்டாக கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு குவாலிட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ், அது ஒவ்வொரு பேர்டும் எந்த மாதிரியான குவாலிட்டிஸில் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த பேர்டு வந்து நம்மளோட லைஃப்க்கு வந்து என்ன லெசன் நமக்கு டீச் பண்ணுது அப்படின்றத பற்றி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா பீஜியன். அந்த பீஜியன் வந்து டைம் கான்ஷியஸை வந்து நமக்கு டீச் பண்ணுது. ஸோ அதுக்கு அது என்ன லெசன் அப்படின்னு பார்த்தோன்னா பி ஆன் டைம் டு ஸ்கூல், ஸ்கூலுக்கு கரெக்டான டைமுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா காக்கு. ஸோ இந்த காக் நமக்கு எதை சொல்லுது அப்படின்னா அரைஸ் அண்ட் அவேக், அதோட குவாலிட்டி அப்படின்னா சீக்கிரமாக எழுந்திருக்கிறது. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன லெசன் டீச் ஆகுது அப்படின்னு பார்த்தா கெட் அப் இயர்லி இந்த மார்னிங், சீக்கிரமாகவே காலையில் 6 மணிக்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எழுந்திரிக்கணும் அப்படின்ற ஒரு லெசன் நமக்கு டீச் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா க்ரோ. ஸோ இந்த க்ரோ எதை நமக்கு அதோட குவாலிட்டி என்னென்னு பார்த்தோன்னா யூனிட்டி, ஒற்றுமையாக இருக்கிறது. ஸோ அது வந்து நமக்கு என்ன டீச் பண்ணுது அப்படின்னா லிவ் இன் யூனியன் வித் அதர்ஸ், எல்லோரும் கூடவும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ற லெசனை நமக்கு டீச் பண்ணுது. நெக்ஸ்ட் பேர்ட் வந்து பீகாக். ஸோ இந்த பீகாக் நமக்கு என்ன குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா பியூட்டிஃபுல். பீகாக் அப்படின்னா அழகு. ஸோ அது நமக்கு என்ன லெசன் டீச் பண்ணுது அப்படின்னா லுக் பியூட்டிஃபுல், நீட் அண்ட் கிளியர், எப்பயும் பார்க்க அழகாக இருக்கணும். அது எப்படி அப்படின்னா நம்ம வந்து நம்மளை சுத்தமாக வச்சுக்கணும், பார்க்க நீட்டாக இருக்கணும் அப்படின்றது தான். ஓகேவா? வி மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் பேர்ட் ஈகிள். ஸோ இந்த ஈகிள்குள்ள குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ்டு, கழுகு பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க, கூரிய பார்வை. ஸோ அது நமக்கு என்ன லெசன் டீச் பண்ணுதா ஃபோக்கஸ் ஆன் கோல், நம்மளோட கொள்கையில் வந்து கரெக்டான ஃபோக்கஸோடு இருக்கணும் அப்படின்னு. ஸோ லாஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா குக்கு பேர்ட். ஸோ இந்த குக்கு பேர்டோட குவாலிட்டி பார்த்தோன்னா மெலடியஸ், அதாவது இனிமையான ஒரு வாய்ஸ். ஸோ இது நமக்கு என்ன டீச் பண்ணுது அப்படின்னா லெட் யுவர் ஸ்பீச் பி சாஃப்ட், நம்மளோட ஸ்பீச் மற்றவங்கள்ட்ட பேசும்போது எப்பயுமே சாஃப்டாக பேசணும் அப்படின்றது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வார்ம் அப் பேஜ் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ நம்ம லெசனுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஆத்தர் பற்றி நம்ம பார்க்கலாம். அபவுட் த ஆத்தர். சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி வாஸ் born on 1878, died in 1972. Informally called Rajaji, was an Indian politician, independence activist, lawyer, writer, historian and statesman. Rajagopalachari was born in the village of Torapalli in the Krishnagiri district. Rajagopalachari was the last Governor General of India as India soon became a republic in 1950. Furthermore, he was the first Indian born Governor General, since before him the posts were held by British nationals. He also served as leader of the Indian National Congress, Premier of the Madras Presidency, Governor of West Bengal, Minister for Home Affairs of Indian Union and Chief Minister of Madras State. He was one of the first recipients of India's highest civilian award, the Bharat Ratna. Dear students, so in the Charvapalli ராஜகோபாலாச்சாரி நம்மளோட நிக்நேம், அவரை நம்ம எப்படி கூப்பிடுவோம் அப்படின்னா ராஜாஜி அப்படின்னு தான் நம்ம கூப்பிடுவோம். ஸோ இவர் வந்து ரொம்ப ஃபேமஸான இந்தியன் பொலிட்டீஷியன். ஸோ இவர் வந்து லாயராக இருக்கிறாரு அண்ட் ரைட்டராக இருக்கார், ரொம்ப ஆக்டிவான ஒரு பர்சன். ஸோ இவர் வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் தொரப்பள்ளி அப்படின்ற ஒரு வில்லேஜில் பிறந்தவர். ஸோ இந்தியாவோட லாஸ்ட் கவர்னர் ஜெனரல்னு சொல்லலாம், அதாவது இந்தியா சுதந்திரம் அடைகிற அந்த கட்டத்தில் வந்து இவர் தான் இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா இந்தியாவில் பிறந்த ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரலும் இவர் தான், ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பிரிட்டிஷன் தான் வந்து இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து இந்த காங்கிரஸில் வந்து இவர் வந்து ஒரு லீடராக இருந்திருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இவருக்கு நிறைய அவார்ட்ஸ், சிவிலியன் அவார்ட், அப்புறம் வந்து ஹையஸ்ட் அவார்ட் பாரத் ரத்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோம் மினிஸ்டராக இருந்திருக்காரு, அப்புறம் வெஸ்ட் பெங்காலோட கவர்னராகவும் இருந்திருக்கிறாரு. ஸோ ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன், இந்தியாவோட ஃப்ரீடம்காக ரொம்பவும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. நவ் லெட்ஸ் என்டர் இன் டு த லெசன் நோஸ் ஜுவல். Ramaya was a simple man living in the town. He lived with his wife in a nice house made of tiled roofs. He was not rich, but he could take care of his family. 2 sparrows built a nest in a nice spot in the roof of
Ramaya's house and the mother bird laid her eggs in it. My dear, began the male sparrow. And what do you want now? Asked his wife. Why does the lady of this house always quarrel with her husband? How am I to know? Said the male bird. Let us mind our own business. You are always self-centered, said the male sparrow and added, should we not help this poor Ramaya? Dear students, இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்க அப்படின்னா 8 கேரக்டர்ஸ், அதாவது மெயின் கேரக்டர்னு பார்த்தோன்னா அந்த 2 ஸ்பேரோஸ் தான் மெயின் கேரக்டர். பட் ஆனால் 8 கேரக்டர் இருக்கிறாங்க இந்த ஸ்டோரியில். இந்த ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா ராமையாவை பேஸ் பண்ண, அந்த ஃபேமிலியை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி. ஸோ ராமையா வந்து புவர் மேன் கிடையாது, பட் ஆனால் சிம்பிள், எளிமையாக வாழக்கூடிய ஒரு பர்சன். ஸோ இந்த ஸ்டோரி நமக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது, அதாவது இந்த பேசேஜ் நமக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, ராமையா வந்து ரொம்பவும் எளிமையான வாழக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அவங்களோட ஒய்ஃப் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேராசை உள்ளவங்க. ஸோ எல்லாமே நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க. ஸோ அதனால் அவங்க 2 பேருக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகள் வந்துட்டுருக்கும். ஸோ இவங்களோட வீடு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரூஃப், அதாவது ஓட்டு வீடு. அவங்க 2 பேருமே இந்த ஓட்டு வீட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த ஓட்டு வீடு மேலே, அந்த ரூஃப் மேலே பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்பேரோ, அதாவது 2 ஸ்பேரோ வந்து பார்த்திங்கன்னா கூடு கட்டி வாழ்ந்துட்டுருக்கு. அதில் வந்து அந்த ஃபீமேல் ஸ்பேரோ வந்து எக்ஸ், அதாவது முட்டை இட்டுருக்கு. அந்த முட்டை வந்து இட்டுட்டு அது வந்து வெளியே வர, அந்த முட்டையிலேருந்து அந்த யங் ஒன்ஸ் வந்து வெளியே வர அந்த ஸ்டேஜு. ஸோ அப்போ வந்து அந்த மேல் ஸ்பேரோ வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குது. அந்த ஃபீமேல் ஸ்பேரோக்கிட்ட என்ன வேணும், ஏன் வந்து இந்த வீட்டில் இருக்கிற 2 பேரும், அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்பயுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஏன் வந்து அந்த ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்டை வந்து எப்பயுமே கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த ஃபீமேல் ஸ்பேரோ என்ன சொல்லுதுன்னா, எனக்கு எப்படி தெரியும், ஸோ நம்மளோட வேலையை தான் நம்ம பார்க்கணும், லெட் அஸ் மைண்ட் அவர் ஓன் பிஸ்னஸ், நம்ம வேலையை தான் பார்க்கணும், இன்னொருத்தவங்க ஃபேமிலி மேட்டரில் நம்ம இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மேல் ஸ்பேரோ கிட்ட சொல்லுது. ஸோ இந்த பேசேஜில் டிஃபிகல்ட் வேர்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா குவாரல். ஸோ குவாரல் அப்படின்னா ஃபைட்டு. நெக்ஸ்ட்டு செல்ஃப் சென்டர்னா திங்க் அபவுட் யுவர் செல்ஃப், நாட் அதர் பீப்புள். Dear student, we move on to the next passage. The female sparrow said with disdain, let me see what help you can do for him. Please do not talk about what does not concern us. See that the cat does not come near our nest. That would be enough for you and me. Somewhere in the musk heap lay a diamond nose jewel. The male bird picked it up and came to the nest with the shining stud in his beak and said to his wife, look, do you like this? The wife bird replied, what am I to do with diamond nose stud or with earrings? Find some crab, the young ones are hungry. In this passage, the difficult words are disdain, feeling of contempt or scorn. Feeling of contempt or scorn. Musk heap. Musk heap. Crab, food. Now, let's see the explanation from this passage. ஸோ ராமையாவோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னா, அந்த மேல் ஸ்பேரோ வந்து ரியலைஸ் பண்ணுது. ஸோ இந்த ஃபீமேல் ஸ்பேரோ என்ன சொல்லுதுன்னா, நம்மளால் என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள், நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அவங்களுக்கு கன்சர்ன் பண்ணுறதை விட்டுட்டு, அவங்கள பற்றி கன்சர்ன்னா அவங்கள பற்றி ஒரி பண்ணுறதை விட்டுட்டு, நம்மளோட அந்த நெஸ்ட்டில் வந்து கேட் எதுவும் வராமல் நீங்கள் வந்து பாதுகாக்குங்க. அதுதான் வந்து உங்களுக்கும் எனக்குமே இப்போதைக்கு தேவையான ஒன்று. ஸோ இந்த கூடை வந்து நம்ம பாதுகாக்கணும், நம்மளோட குழந்தைங்கள்லாம் அதில் வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து அந்த மஸ்க் ஹீப் கொஞ்ச நேரத்தில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இறை தேடி அந்த மேல் ஸ்பேரோ போகுது. ஸோ அங்கே வந்து குப்பை குவியல் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைமண்ட் நோஸ் ஜுவல், அதாவது மூக்குத்தி வந்து ஒன்று இருக்குது. ஸோ அதை பார்த்து பளபளப்பாக இருக்கும் வந்து, அந்த பேர்ட்ஸுக்கெலாம் இருக்கிற அந்த கண் வந்து எப்பயுமே அந்த பளபளப்பாக இருக்கிறது வந்து பார்க்கும். ஸோ அதே போல் அந்த பேர்டு என்ன பண்ணுதுன்னா, பளபளப்பாக இருக்கிற அந்த நோஸ் ஜுவல்லை எடுத்துகிட்டு வருது.
ஸோ எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபீமேல் ஸ்பேரோக்கிட்ட கொடுத்தோன்னா அது என்ன சொல்லுது அப்படின்னா, இதை வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும், ஸோ இந்த டைமண்ட் நோஸ்டடை நான் எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போதைக்கு வந்து நம்மளோட குழந்தைங்க பசியோடு இருப்பாங்க, ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இரையை தேடிட்டு வரணும், அதை முதல்ல செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபீமேல் ஸ்பேரோ வந்து மேல் ஸ்பேரோ கிட்ட சொல்லுது. நவ் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பேசேஜ். The bird dropped the diamond stud on the floor and went out in search of little worms for the young ones. Ramaya's wife noticed the jewel as she was sweeping the floor. She picked it up with delight and wore it. Ramaya questioned her angrily, "How did you get this diamond stud? I found it lying here yesterday and took it." That's all. ஸ்டூடெண்ட், இந்த பேசேஜில் உள்ள டிஃபிகல்ட் வேர்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓர். ஸோ ஓர் வந்து வியரோட பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா டியர் ஸ்டூடெண்ட்? ஸோ இந்த பேசேஜில் நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த பேர்டு என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த டைமண்ட் ஸ்டட் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மேலே இருக்கிற அந்த கூரையிலேருந்து கீழே போட்டுருது. ஸோ அந்த கீழே போடும்போது அது எங்கே வருது அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ளே வந்து அது விழுந்துருது. ஸோ அதை கீழே போட்டுட்டு, ஸோ லிட்டில் வார்ம்ஸ், அதாவது புழுக்களை தேடி, அதோட குட்டிங்களுக்கு புழுக்களை தேடி போகுது. ஸோ ராமையா ஒய்ஃப் என்ன பண்ணுறா அப்படின்னா, கூட்டிகிட்டு இருக்கும்போது, அந்த ஃப்ளோரை கூட்டிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து அவளுக்கு பளபளப்பாக ஒன்று நோட்டீஸ் ஆகுது. ஸோ அதை எடுத்து பார்க்குறா, அவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஐயோ, ரொம்ப சந்தோஷமாக அவள் ஃபீல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா, அதை வந்து எடுத்து போட்டுட்டா. ஸோ இதை பார்த்த உடனே ராமையா வந்து என்ன பண்ணுறா, ரொம்ப கோவமாக, எப்படி வந்து இந்த டைமண்ட் ஸ்டட் வந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டது. எங்கேருந்து வாங்கினேன் அப்படின்னு கேட்கும்போது அவள் என்ன சொல்கிறா, இந்த ஃப்ளோர்லேருந்து நான் எடுத்தேன், நேத்தி வந்து எடுத்தேன், ஸோ அதை எடுத்துகிட்டு நான் போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இட்ஸ் கிளியர் சில்ட்ரன். நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த அனதர் பேசேஜ். We should go and hand over it to the village magistrate. If tomorrow the police should come and search our house, it will be disgrace to us. In Meenachi Ammal's house nearby, the top went those. I forgot and left it in the bathroom. Kupai, the servant woman, must have swept it out. She is very careless and ignorant. The mother, Meenachi Ammal, consoled her little girl, saying, "Let us search and find it. Don't tell father it. He would go into a rage if he knew that you had lost the diamond nose-stud." And another information about the birds. A bird's eye takes up about 50% of its head. Our eyes take up about 5% of our head. To be comparable to a bird's eyes, our eye would have to be the size of baseball. ஸோ நம்ம ஐயோட பேஸ்பால் பார்த்தோம்னா 5% தான் நம்மளோட ஹெட்லேருந்து இருக்கும், கவராக இருக்கும். ஸோ ஆனால் பேர்ட்ஸோட ஐ பார்த்திங்க அப்படின்னா 50% வந்து ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ வந்து பேர்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து ரொம்பவும் ரெடியூஸில் தான் இருக்கும். டியர் ஸ்டூடெண்ட், இந்த பேசேஜில் உள்ள டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா, மெஜிஸ்ட்ரேட், எ judicial officer with limited authority to administrate and enforce the law. Disgrace, the state of being dishonored or covered with shame. Ignorant, unaware, consoled, comforted in the time of grief, disappointment. ஸோ ராமையாக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் சின்ன ஒரு வாக்குவாதம் வந்துட்டுருக்கு. ஸோ ராமையா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதை நம்ம கொண்டு போய் இந்த ஃப்ளோர்லேருந்து கிடச்ச இந்த நோஸ் ஸ்டட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஊரில் உள்ள இந்த மெஜிஸ்ட்ரேட், நம்ம ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் கொடுத்துருவோம். ஸோ அப்படி கொடுக்கல அப்படின்னா நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்து நம்ம வீட்டை சர்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சுச்சுவேஷன் இங்கே நடக்கும்போது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த மீனாட்சி அம்மாள் ஹவுஸில் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, இதேமாரி நான் வந்து பாத்ரூமில் வந்து என்னோட நோஸ் ஸ்டட்டை தவற விட்டுட்டேன். ஸோ எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த சர்வெண்ட் குப்பாய் என்ன பண்ணா அப்படின்னா கவனிக்க மாட்டா, அவள் வந்து ஒரு கேர்லெஸ் பர்சன், அவள் அது என்ன பண்ணா கவனிக்காமல் அவள் கூட்டி தள்ளிட்டா அப்படின்னு சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மீனாட்சி அம்மாள் அவங்க பொண்ணுக்கிட்ட என்ன சொல்கிறா அப்படின்னா, ஸோ இந்த நோஸ் அது காணா போனது வந்து அப்பா கிட்ட எதுவும் சொல்லாத, ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து கிடச்சதுக்கப்புறம் நம்ம அப்பா கிட்ட சொல்லிக்கலாம், இப்போதைக்கு நம்ம எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. டியர் ஸ்டூடெண்ட், வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பேசேஜ். "What is the secret you are whispering?" asked Ramanathan. The loss of the jewel had to be admitted. Soon the whole village knew about it. The maid servant Kupai was suspected by everyone to have stolen it. The police came and searched her
hut but could find nothing. The difficult word from this passage, suspected, believed to be a cause or at fault. Dear student, ஸோ இந்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊரில் இருக்க எல்லார்கிட்டையும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மீனாட்சி அம்மாளோட ஹஸ்பண்ட் அந்த ராமநாதன் கிட்ட வந்து எல்லாரும் கேட்குறாங்க, இங்கே வந்து உங்கள் வீட்டில் இப்படி நடந்துருச்சாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஊரில் இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த போலீஸ் வராங்க. போலீஸ் வந்துட்டு அந்த குப்பாயி வீட்டுக்கு போயிட்டு ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாங்க. ஆனால் அந்த குப்பாயி வீட்டில் எதுவுமே இல்லை. ஊர்க்காரங்களாம் குப்பாயி தான் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ் தேடியும் குப்பாயி வீட்டில் ஒன்றுமே இல்லை. Next passage, Ramaya's heart was in a flutter. Ramaya's wife put the stud away in her box. She soon developed a severe fever and was confined to her bed. No one thought of searching their house. The he-sparrow said, "Look at the fun, my dear. The lady of this house is scared and is down with fever. Nice fun indeed," said the she-sparrow. "The poor woman is in a panic. The fever may be the end of her, and a good thing too," said the cruel male sparrow. "It is all your doing. You brought and threw it her and tempted her," said the female bird. The difficult word from this passage, flutter, to flap or wave quickly but irregularly. Confined, restricted, kept in a limited space or area. Panic, frightened, cruel, மெர்சிலெஸ் ஆர் ஹார்ட்லெஸ். ஸோ ராமையாவோட ஹார்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் படபடப்பாக இருக்குது. ராமையாவோட ஒய்ஃப் என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த நோஸ்டடை ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சிட்றா. அவளுக்கு இந்த பயத்திலே வந்து ரொம்ப ஃபீவர் வந்துருச்சு. ஸோ அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த நோஸ்டடை பெட்டு கடியில் வச்சுட்டு அந்த பெட்டில் படுத்துடுறா. ஸோ இதுக்கப்புறம் யாரும் நம்ம வீட்டை வந்து சர்ச் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த பயத்திலே படுத்திருக்கா. ஸோ இதை கேட்டதும் அந்த மேல் ஸ்பேரோ என்ன சொல்லுது அப்படின்னா, பாரு மை டியர், இவங்க வந்து எப்படிலாம் பிளான் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபீவர் வந்தால் கூட அவங்க அந்த பயத்தில் ஃபீவர் வந்தால் கூட அவங்க இதை ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு இதை கேட்ட அந்த ஃபீமேல் ஸ்பேரோ என்ன சொல்லுது அப்படின்னா, நைஸ் ஃபன், ரொம்ப ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்குது. அந்த உமன் வந்து ரொம்பவும் பயத்தில் இருக்கிறாங்க, அதனால தான் அவங்களுக்கு ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஃபீமேல் ஸ்பேரோ சொல்லுது. ஸோ அதுக்கு மேல் ஸ்பேரோ, ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான், நல்லதுக்கு தான் இது. ஸோ அதுக்கு இந்த ஃபீமேல் ஸ்பேரோ என்ன சொல்லுது அப்படின்னா, இதுக்கு எல்லாமே நீ தான் காரணம், நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்ததுனால தான் வந்து இவ்வளோ பிரச்சனையும். அதுக்கு அந்த மேல் பேர்டு என்ன சொல்லுது அப்படின்னா, ரொம்ப கர்வத்தோட ரொம்ப சீரியஸான ஒரு வாய்ஸில் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்படி தான் வந்து மனுஷங்களை வந்து நம்ம ரியலைஸ் பண்ண முடியும். ஒரு பொருளை வந்து அவங்க எப்படிலாம் வந்து அது நம்மளோடது இல்லைன்னு தெரிஞ்சால் அதை மற்றவங்கள்ட்ட கொடுக்காம அவங்க எப்படி வந்து தன்னோட இதாக இருக்கிறாங்க, ரொம்ப க்ரீடி பர்சனாக இருக்காங்க, தன்னலம் மிக்கவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த மேல் ஸ்பேரோ ஃபீமேல் ஸ்பேரோ கிட்ட சொல்லுது. Dear student, we move on to the last passage from this lesson. The male bird answered gravely, "Did I tell her to steal the thing? This is bound to happen when humans are being greedy." "Rightly said. We should never be greedy for what belongs to others. Come, let us go now and bring some warmth for the young ones." And the two flew out. Ramaya and his wife spent the rest of life in fear of being caught. The diamond-nosed jewel may still be with them, but the fear of getting caught was even more. In this passage, the difficult word gravely, in a grave or serious manner. Gravely means in a grave or serious manner. ஸோ அந்த ஃபீமேல் பேர்ட் கேட்டதுக்கு அந்த மேல் பேர்டு என்ன சொல்லுது அப்படின்னா, ரொம்பவும் கோவமாக ரொம்ப சீரியஸாக என்ன சொல்லுது, இதில் வந்து என்னோடய தப்பு ஒன்றுமே இல்லை, நான் வந்து அவங்கள எடுக்க சொல்லலை. ஸோ வந்து இது வந்து மனுஷங்களோட கிரீடி, அவங்களோட பேராசை தான் வந்து அவங்கள இப்படி ஒரு தப்பு செய்ய வைக்குது அப்படின்னு சொல்லுது. ஸோ நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, மனுஷங்கக்கிட்டேருந்து நம்ம இதை கற்றுக்கவே கூடாது, நம்ம வந்து நம்மளாக வாழ கற்றுக்கணும், நம்மளோட பொருள் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பேர்டும் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு, ஸோ வாங்க நம்ம போய் நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளோட எங்குவன்ஸ்க்காக நம்ம அதாவது புழுவாக சேகரிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே பறந்து போகுது. ஸோ ராமையாவோட ஒய்ஃபும்
கடைசி வரைக்கும் அந்த நோஸ்ட்ரல் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு யாருமே கண்டுபிடிக்கல. இருந்தாலும் அந்த நோஸ்ட்ரல் வந்து அவங்கக்கிட்ட இருக்குதுன்னு யாருக்கும் தெரியல. ஆனாலும் அவங்க லைஃப் லாங் வந்து அவங்களுக்கு அந்த பயம் வந்து அவங்கள கொன்னுக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரி நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இன்னொருத்தவங்க பொருளுக்கு எப்பயுமே ஆசைப்படக்கூடாது. ஸோ நம்ம நார்மலாகவே நம்ம இன்னொருத்தவங்க பொருளை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால் நிம்மதியாகவே இருக்க முடியாது. ஸோ அந்த பொருளை நம்ம கொடுத்துட்டு மற்றவங்கள்கிட்ட கேட்டு கொடுத்துட்டு இருக்கிற அந்த சந்தோஷம் வந்து நம்மக்கிட்ட அந்த பொருள் இருக்கும்போது அந்த ஹாப்பினஸ் நம்மக்கிட்ட அந்த ஹாப்பினஸே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க அப்படின்னா, இன்னொருத்தவங்க பொருளுக்கு எப்பயுமே ஆசைப்படக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம புக் பேக் எக்ஸசைஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட், ஐ ஹோப் யூ ஆல் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக், த நோஸ் ஜுவல். தேங்க் யூ ஆல் அண்ட் பி சேஃப்.